அடேங்க அப்பா, இந்த புதிய ரேஷன் கார்டு வேணும்னு கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா? அப்ளை பண்ணி சில நாட்கள் மட்டும் இல்லை, பல வாரங்கள் மட்டும் இல்லை, பல மாதங்களே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த புது ரேஷன் கார்டு அப்படின்றது எப்போ வரப்போகுது சொல்லி மக்கள்லாம் எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலையில் எலெக்ஷன் வந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு. இப்போ இனி எப்போ தான் வரும் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். புதிய ரேஷன் அட்டைகள் எப்போது? தமிழக அரசுக்கும் வலுக்கும் கோரிக்கைகள். தமிழகத்தில் ரேஷன் கார்டு அடிப்படையில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படுவதால் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தும் அவர்களுக்கு இதுவரை புதிய ரேஷன் கார்டு கிடைக்கவில்லை. கடந்த மாதமும் தேர்தலை காரணம் காட்டி புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டது. தேர்தல் முடிந்துவிட்ட நிலையில் தற்போது ரேஷன் அட்டைகள் தருமாறு பொதுமக்கள் கேட்டதால் பதில் இல்லை. எப்போது வழங்கப்படும் என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட் மற்றும் ஸ்கீம் மற்றும் போஸ்ட் ஆஃபீஸ் தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.